ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ப்ரெட் வேர்ல்ட். ஸ்ப்ரெட் வேர்ல்டுக்காக நான் உங்கள் சிவகுமார். உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் தேங்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் இன்செர்ட்டில் ஃபோட்டோஸ் எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே, இன்செர்ட்டில் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் ப்ரௌஸ் பண்ணுற விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிக்சரை ஓப்பன் பண்ணிட்டு அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் டூல்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டூல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பிரைட்னஸ். ஸோ இது வந்து பிக்சர் உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன். இது நமக்கு அந்த பிக்சர் வந்து எவ்வளோ டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஒவ்வொன்றா நீங்கள் மாற்றி பார்க்கும்போது உங்களுக்கு அதில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தபடியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீகலருங்கிற ஆப்ஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் தனி லேயராக அந்த பிக்சருக்கு மேலே செட் ஆகிரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலர்ஸ் நீங்கள் மாற்றி மாற்றி பார்க்கும்போது உங்களுக்கே அதுக்கான ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? நான் இப்போ பண்ணும்போது ஒவ்வொரு கலர்ஸாக மாற்றி மாற்றி காமிச்சிட்ருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் இமேஜ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இமேஜோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இமேஜோட டோட்டல் சைஸை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸீடாக போகாது, ஒரு லிமிட்டுக்குள்ளாடி இருக்கும். சேஞ்ச் பிக்சர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிக்சரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணி மாற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ரீசெட் இமேஜ் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு திரும்ப ப்ளே ஸ்டேட்டுக்கு வந்துடும் அந்த இமேஜ். இல்லை அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இமேஜோட ஷேப்பை மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ நிறைய விதமான ஷேப்ஸ் அதில் இருக்கும். ஸோ அதில் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை கிளிக் பண்ணி நம்ம இமேஜோட ஷேப்பை மாற்றிக்கலாம். ஸோ அதேமாதிரி சைடில் வந்து பிக்சர் ஷேப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நமக்கு எந்த விதமான ஷேப் தேவைப்படுதோ அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப்புக்கு நம்மளோட பிக்சர் மாறிடும். சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிக்சர் பார்டர் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஷேப்பில் இருக்கக்கூடிய அவுட்லைன் கலர்ஸை நீங்கள் மாற்றணும்னா இதில் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்லைன் மட்டும் கலர் மாறிடும். ஸோ அடுத்தது பிக்சரோட எஃபெக்ட்டு. ஸோ இதில் வந்து ஷேடோ எஃபெக்ட்டு, நாய்ஸ் எஃபெக்ட்டு, 3D எஃபெக்ட்டு, க்ளோ எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத எல்லாமே யூஸ் பண்ணும்போது கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு வாட்டி நீங்கள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆல்மோஸ்ட் அது உங்களுக்கு மைண்டில் செட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஷேடோ எஃபெக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஷேடோஸ் விழுந்த மாதிரி நமக்கு காமிக்கும். பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு கீழே வந்து ஷேடோஸ் விழுற மாதிரி காமிக்குது. அதே மாதிரி வந்து க்ளோ எஃபெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு அவுட்ரு வந்து க்ளோ ஆகுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஒரு க்ளோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அவுட்ரு க்ளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா சாஃப்ட் எட்ஜஸ். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து சாஃப்டாக மாறும். அடுத்தது ப்ளோ எஃபெக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் 3D எஃபெக்ட்டு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3D ஆப்ஷன் மாதிரி நம்ம காமிக்கும். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிளிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அதோட அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பொசிஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறது மூலயமா இமேஜோட பொசிஷன் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு டாப்பில் வந்து லெஃப்ட் எலிமெண்ட்டில் இருக்குது. ஸோ ரைட் எலிமெண்ட் வேணால் ரைட் எலிமெண்ட், சென்டர் எலிமெண்ட், அது மாதிரி பேஜோட சென்டர் மிடில் வைக்கலாம், நம்ம பேஜோட பாட்டமில் வைக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் போக மோர் லேஅவுட் அப்படிங்கிறதுல போனீங்க அப்படின்னா ஸோ பிஹைண்ட் டெக்ஸ்ட்டு, இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பிஹைண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் பின்னாடி போயிடும். நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே ஃப்ரண்டில் டைப் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு தான் இமேஜ்லேருந்து டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு சாஃப்ட்வேரில் பார்த்து டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இமேஜை இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஸோ பிக்சர் பேக்கில் இருக்கும். உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு பிக்சர் வந்து ஃப்ரண்டில் இருக்கும். உங்களோட டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கில் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதோட அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் தெரியும், அது கூடவே சேர்ந்து டெக்ஸ்ட்டு உங்களுக்கு டைப் ஆகிட்டே இருக்கும். டெக்ஸ்ட் ஒர்க்கிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பிக்சர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பிக்சர்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இன்னொரு பிக்சரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சென்ட் டு பேக், பிரிங் டு ஃப்ரண்ட்னு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஆப்ஜெக்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு சென்ட் டு பேக்கு, பிரிங் டு ஃப்ரண்ட்னு கொடுக்கும்போது சென்ட் டு பேக் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாகவே அது பேக்கில் போயிடும். எத்தனை இமேஜ் இருக்குதோ அவ்வளோ இமேஜுக்கும் பின்னாடி போயிடும். பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எத்தனை இமேஜ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஃப்ரண்டில் வந்துடும். ஸோ இதே
இதே இதில் பார்த்தீங்கன்னா bring to forward அப்புறம் send to backwardன்னு இருக்கும். ஸோ send to forward bring to forward அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டெப் மட்டும் அந்த இமேஜ் ஃப்ரண்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 இமேஜ் வச்சுருக்கீங்கன்னா 3 இமேஜில் பின்னாடி இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் bring to forward கொடுத்தீங்கன்னா அது 2வது இமேஜாக வந்துடும். ஸோ அதே மாதிரி send to backward அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான், ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடி போயிடும், அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து ரெண்டுமே டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாட்டம்லேருந்து அல்லது மிடில்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸை வந்து வெர்டிகலாவோ ஹரிசண்டலாவோ நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ வெர்டிகலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் எலிமெண்ட்டு, லெஃப்ட் எலிமெண்ட், ரைட் எலிமெண்ட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் அந்த அலைன் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இருக்கிறது பார்த்திங்கன்னா குரூப் ஆப்ஷன். குரூப் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 2 அல்லது 3 ஆப்ஜெக்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 2-3 ஆப்ஜெக்ட்டையும் சேர்த்து ஒன்றாக்குறதுக்காக குரூப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றாக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 அல்லது 3 இமேஜஸ் சேர்ந்து உங்களுக்கு சின்னதாகவும் பெருசாகவும் மாறும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் ஆப்ஷன். ரொட்டேட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டுன்னு இருக்கும். ரொட்டேட் 90 டிகிரி கொடுத்திங்கன்னா 90 டிகிரிஸ் வந்து ரொட்டேட் தான் ஆகும், சரிங்களா. ஸோ அதே இது வந்துட்டு 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுத்திங்க அப்படின்னா அது ரொட்டேஷனாக மாறும். ஸோ அதே ஃப்ளிப் அப்படிங்கிறது ஸோ வலை இடமாற்றம்னு சொல்லுவாங்க. ஸோ வலை சைடு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக இடை சைடு வர மாதிரி தெரியும் நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போதும் செல்ஃபி கேமராவில் பார்க்கும்போதும். ஸோ அந்த மாதிரி மாற்றுறதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ளிப் ஆப்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தாலே அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ ரைட் சைடு கார்னரில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராப் ஆப்ஷன் இருக்கும். கிராப்னால் வேறு ஒன்றும் பெருசாக வந்து யோசிக்க வேண்டாம், நம்ம தேவையில்லாத பகுதிகளை கட் பண்ணி வெளியே தள்ளுறது, ஓகேங்களா. ஸோ தேவையில்லாத பகுதிகளை கட் பண்ணி வெளியே தள்ளுறது தான் நம்ம கிராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே கீழே பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஹைட் அண்ட் வித்தை வந்து நீங்கள் மாற்றுறது மூலயமா இமேஜோட சைஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம், சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் இன்சர்ட் ஆப்ஷனில் பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, சரிங்களா. ஸோ இன்னைக்கு இதே பேஸில் தான் நமக்கு எல்லாமே வரும். ஒரு இமேஜ் ஷேப்பு இன்சர்ட் பண்ணுறதாகட்டும் அல்லது வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஃபார்மேட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதை தெளிவாக தெரிஞ்சாலே போதும், அதில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு கிளிப் ஆர்ட் ஷேப்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டினியூஸ் வீடியோஸில் பார்ப்போம், ஓகேங்களா. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சிவகுமார்.